வணக்கம் நண்பர்களே. சர்வதேச அரசியலை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையான விரோதத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கடந்த சில மாதங்களாக இந்த ரெண்டு நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் ஸ்கேலில் அட்டாக் பண்ணல, அதாவது பெரிதளவில் அட்டாக் பண்ணல, ஸ்மால் ஸ்கேலில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த உலகம் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் விரோதம் எப்படி போக போகுது, மறுபடியும் யார் அட்டாக் பண்ண போகிறா, இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. ஆனாலும் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா ஈரானும் இஸ்ரேலும் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அப்படியே அட்டாக் பண்ணாலும் ஸ்மால் ஸ்கேலில் தான் இருக்கும், இன்டைரக்டாக தான் இருக்கும். ப்ராக்சி வார்னு சொல்லுவாங்க. நேராக சண்டை போடாமல் மறைமுகமாக சண்டை போடுறது, இப்படி தான் சண்டை போட்டுட்டு வருவாங்க. இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் நிறைய பேருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி பெரிய விரோதிகளாக இருக்கக்கூடிய ஈரானும் இஸ்ரேலும் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தாங்க. மிடில் ஈஸ்ட் ரீஜனில் கூட்டாளிகளாக இருந்தாங்க. 1979 வரைக்கும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, சவுதி அரேபியா இவங்க எல்லாமே ஒரே அணியாக கூட்டாளிகளாக மிடில் ஈஸ்ட் ரீஜனில் வேலை செஞ்சாங்க. 1979 ஈரானில் புரட்சி வெடிக்குது, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வெடிக்குது. முதல் முறையாக இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் ஒரு நாடு மேற்கத்திய ஏகாதிபத்தியத்திலிருந்து வெளியே வருது. 1979 இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல், சவுதி அரேபியா, அமெரிக்கா இவங்க 3 பேருக்கும் ஈரான் மிகப்பெரிய எதிரியாக இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இருக்கு. இதை தாண்டி இந்த ஈரானும் இஸ்ரேலும் ஏன் டைரக்டாக லார்ஜ் ஸ்கேலில் சண்டை போட மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்திகள் இந்த அரபு நாடுகள். பல ஆண்டுகளாக இந்த அரபு நாடுகள் அவங்களுடைய ஆதிக்கத்தை இந்த பகுதியில் செலுத்துகிறாங்க. இந்த அரபு நாடுகள் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா மிடில் ஈஸ்ட்ன்ற பெரிய ரீஜனில் பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட்குள்ளே நார்தன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸும் வரும், வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸும் வரும். உதாரணத்துக்கு ஈஜிப்ட், சூடான், அல்ஜீரியா, லிபியா இவங்கெல்லாம் ஆஃப்ரிக்கன் அரபு கண்ட்ரீஸ். சவுதி, யுஏஇ, லெபனான், குவைத், பஹ்ரைன் இவங்கெல்லாம் வெஸ்ட் ஏஷியன் அரப் கண்ட்ரீஸ். அப்போது ஒரு பெரிய ரீஜனில் நிறைய அரபு நாடுகள் இருக்காங்க. இவங்களுடைய ஆதிக்கம் பல ஆண்டுகளாக இருக்குது. 1300 வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அரபு மக்கள் அங்கே பேரரசுகளை வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெர்ஷியன்ஸ் அவங்க பேரரசாக இருந்தாங்க, பெர்ஷியன் எம்பையர் இருந்தது. அதே ஏன்ஷியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இது கிங்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் மக்கள், பெர்ஷியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா வலு இழந்துட்டாங்க. இன்னைக்கு ஈரான் அப்படிங்கிற நாடு தான் இந்த பெர்ஷியன் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு தான் இந்த இஸ்ரேலி கல்ச்சர், ஜூவிஷ் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு தேதியில் இஸ்ரேலும் ஈரானும் மிடில் ஈஸ்டில் மைனாரிட்டிஸாக இருக்காங்க. மெஜாரிட்டி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் தான் இருக்காங்க, அரபு பவர்ஸ் தான் இருக்காங்க. அப்போது இந்த அரபு நாடுகளினுடைய ஆதிக்கத்தை இவங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஒருவேளை இவங்க 2 பேரும் நேரடியாக அதிகமாக மோதி இதில் ஒருத்தர் அழிஞ்சிட்டாலோ அல்லது ரொம்ப வீக் ஆகிட்டாலோ யாருனுடைய ஆதிக்கம் அதிகமாயிரும்னா அரபு நாடுகளுடைய ஆதிக்கம் அங்கே ரொம்ப அதிகமாயிரும். வெஸ்ட் ஏஷியாவில் அரபு நாடுகளுக்கு லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு சவுதி அரேபியா. நீங்கள் மத ரீதியாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லீம் நாடுகளும் சவுதி அரேபியாவை மதிப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த அரபு நாடுகளுக்கு இங்கே ஆதிக்கம் இருக்குது, சக்தி இருக்குது. இந்த காரணத்தினால ஈரானும் இஸ்ரேலும் டைரெக்டாக லார்ஜ் ஸ்கேலில் சண்டை போட மாட்டாங்க, இன்டைரக்டாக சண்டை போடுவாங்க, ப்ராக்சி வார் மூலமாக சண்டை போடுவாங்க. உதாரணத்துக்கு ஹெஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஈரான் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் ஈரானுக்கு எப்படி இஸ்ரேல் பிரச்சனை கொடுக்கும்னா மேற்கத்திய நாடுகள் யூகே, யூஎஸ் இவங்களுடைய நட்பை யூஸ் பண்ணி ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ண விடாமல் இஸ்ரேல் செய்யும். அது இல்லாமல் ஈரானுக்குள்ளே வாழக்கூடிய குர்திஷ் இன மக்கள் இவங்க நிறைய பேர் தனி நாடு கேட்குறாங்க. இந்த மக்களுக்கு இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணும். இப்படி தான் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்களே தவிர நேரடியாக பெரிதளவில் சண்டை போட மாட்டாங்க. இதை தாண்டி இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக சண்டை போடக்கூடாது, 2 பேரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும், 2 பேரும் காம்படிட்டர்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த அரபு நாடுகளே இவங்களுடைய கூட்டணி கீழே இழுத்துடலாம். இன்றைக்கி இது இப்படி தான் இருக்குது. இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இவங்க கூட்டணியில் வெஸ்ட் ஏஷியாவில் அரபு நாடுகள் இருக்குது, சவுதியே இந்த அமைப்பு கீழே தான் இருக்குது. இவங்கள கண்ட்ரோல் பண்ணுற நாடு
யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சவுதி, அமெரிக்கா, இஸ்ரேல், யுஏஇ, குவைத், பஹ்ரைன் இவங்கெல்லாம் ஒரே அலையன்ஸில் இருப்பாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஈரானுடைய சில அரபு நாடுகள் இருக்காங்க. முக்கிய அரபு நாடுகள் ஈராக்கு, சிரியா. இவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற நாடு ஒரு பெரிய நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ இந்த மாதிரி அரபு நாடுகளையே தங்களுடைய கூட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த காரணங்களால் தான் இஸ்ரேலும் ஈரானும் டைரெக்டாக லார்ஜ் ஸ்கேல் ஃபைட்டிங்கில் ஈடுபடுறது கிடையாது. நன்றி.